பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. லூக்கா 2வது அதிகாரம் 24வது வசனம் இப்படியாய் கூறுகிறது. கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள் என்பதாக. இயேசு ஏழ்மை கோலம் எடுத்தார். ஜீசஸ் டுக் த ஃபார்ம் ஆஃப் புவர் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இயேசு பிறந்த வேளையில் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுக்க அவருடைய பெற்றோர் தேவாலயத்திற்கு கொண்டு சென்றார்கள். அவர்கள் எல்லாரும் செலுத்துகிற ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகன பலியாக செலுத்த திராணி இல்லாத ஏழைகளாய் காணப்பட்டார்கள். ஆகையால் நியாயப்பிரமாணத்தின்படி 2 காட்டுப்புறாக்களையும் 2 புறா குஞ்சுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் பாவ நிவாரண பலியாகவும் கொடுக்கும்படிக்கு கொண்டு வந்தார்கள். இயேசு ஐஸ்வர்ய சம்பன்னர், பூமியும் அதன் நிறைவும் அவருடையது. காண்கிறவைகளெல்லாம் அவருக்கென்றும் அவர் மூலமாகவும் சிருஷ்டிக்கப்பட்டது. இருப்பினும் அவர் நமக்காக ஏழையானார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே என்று 2 கொரிந்தியர் 8:9 எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு ஏழ்மை கோலம் எடுத்து இந்த பூமியில் அவதரித்ததன் நோக்கம் சிறுமைப்பட்ட நிலையில் காணப்படுகிற ஜனங்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகவும் காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏழைகளுக்கு உதவி செய்வதை தர்ம ஊழியம் என்று வேதம் அழைக்கிறது. பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றினார்கள் என்று அப்போஸ்தலர் 12:25 கூறுகிறது. ஆகையால் தான் தர்மம் செய்வதையும் ஓர் ஊழியமாக கருதுங்கள். தேசத்தில் எளியவர்கள் இல்லாமல் இருப்பதில்லை என்று உபாகமம் 15:11 எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவும் தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் என்று மத்தேயு 26:11 கூறினார். எதற்காக ஏழைகளை கர்த்தர் தேசங்களில் நம் நடுவில் வைத்திருக்கிறார்? இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக. உங்களுடைய விசேஷித்த நாட்களிலும் பண்டிகை நாட்களிலும் எளியவர்களை நினைத்து கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்று இயேசு கூறின வேளையில் வலப்பக்கத்தில் நின்றவர்கள், நாங்கள் எப்பொழுது உம்மை இந்த நிலையில் கண்டோம் என்றார்கள். அப்போது மிகவும் சிறியவராகிய என் சகோதரனாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்ற ஆண்டவருடைய வார்த்தைகளை மறந்துவிடாதிருங்கள். ஏழைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் கர்த்தர் தன்னுடைய சகோதரர்களாக கருதுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பனாக காணப்படுகிறார். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று வேதம் கூறுகிறது. நாம் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள். நாம் விசுவாசிகள் என்பதையும் நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய செயல்களில் நாம் வெளிப்படுத்த வேண்டும். சிறுமைப்பட்டவர்கள் மேல் நீங்கள் உங்கள் சிந்தையை வைத்து உதவி செய்யும் போது கர்த்தர் உங்களை பாக்கியவான்களாய் மாற்றுவார். தீங்கு நாட்களில் உங்களை விடுவிப்பார். அவர் உங்களை பாதுகாத்து உங்கள் சத்துருக்களின் கரங்களிலிருந்து தப்புவிப்பார். உங்கள் வியாதிகளின் நேரத்தில் உங்களை தாங்கி உங்கள் வியாதியின் படுக்கையை மாற்றி போடுவார். யோபு முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் ரட்சித்தான். குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாயிருந்தான். எளியவர்களுக்கு தகப்பனாயிருந்தான். ஆகையால் கர்த்தர் அவன் இழந்ததையெல்லாம் இரட்டிப்பாய் கொடுத்து ஆசீர்வதித்தார். நீங்களும் சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தையை வைத்து ஏழைகளுக்கு உதவி செய்யும் போது கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நீர் எங்களை ரட்சிக்கும்படியாக உம்முடைய மேன்மைகளை எல்லாம் துறந்து எங்களுக்காய் ஏழ்மை கோலம் எடுத்தீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். நாங்களும் ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் குறித்த கரிசனை உடையவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதற்கு ஒரு முன்மாதிரியை எங்களுக்கு முன்பாய் வைத்ததற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பண்டிகை காலங்களில் எளியவர்களையும் அநாதைகளையும் திக்கற்றவர்களையும் விதவைகளையும் நாங்கள் நினைத்து உதவி செய்வதற்கேற்ற இருதயத்தை கர்த்ததாமே எங்களில் உருவாக்கும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதிப்பீராக. போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் உடனிரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஒரு தீங்கும் இவர்களை தொடாதபடி இவர்கள் ஆவி ஆத்தும சரீரத்தை கர்த்தர் பாதுகாத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.